நீங்க தேர்விற்கு தயாராகிக் கொண்டிருக்கீங்களா? எதை படிக்கிறது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? ஆமா, அந்த தகவல் பெருவெள்ளத்துல சிக்கியிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கண்டிப்பா மாணவர்களுக்கு இருக்கும். அதுக்காகத்தான் உங்க நேரத்தை மிச்சப்படுத்துற வகையில 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திட்டத்துல இருக்கிற 2 முக்கியமான தலைப்புகளை இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆசாரக்கோவை மற்றும் தாலாட்டு பாடல்கள். இத ஏதோ மனப்பாட பகுதியா மட்டும் பார்க்காம தேர்வுக்கு உங்களுக்கு கை கொடுக்கிற வகையில ஒரு சிறப்பான ஒலிவடிவ கையேடா, அதாவது ஒரு ஆடியோ ஹேண்ட் அவுட்டா மாத்த போறோம். கண்டிப்பா இந்த பாடங்களை வெறுமனே மேலோட்டமா பார்க்காம வரிக்கு ஒரு அர்த்தத்தை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம். தேர்வில் தகவல்களை மறக்காம இருக்க சில நினைவாற்றல் யுக்திகளையும் நம்ம பயன்படுத்த போறோம். அதாவது நீண்ட பத்திகளை தவிர்த்துட்டு உங்க மூளை எளிதா உள்வாங்குற வகையிலான குறிப்புகளா இது அமைய போகுது. அது மட்டும் இல்லாம இந்த அலசலோட கடைசியில தேர்வில் நேரடியாக கேட்கப்படக்கூடிய 40 முக்கியமான வினாக்களை உள்ளடக்கிய ஒரு வேகமான கேள்வி பதில் பகுதியும் காத்திருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. இப்ப நாம முதல் தலைப்புக்குள்ள போகலாம். ஆசாரக்கோவை. இந்த நூலோட பேர், ஆசிரியர், அப்புறம் அவர் பிறந்த ஊர், இது 3 தேர்வுல அடிக்கடி கேட்கப்படுற பகுதி. ஆமா, நூலின் பேர் ஆசாரக்கோவை, ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார், இவர் பிறந்த ஊர் கயத்தூர். இந்த 3 தகவல்களையும் மூளையில நிரந்தரமா பதிய வைக்க ஒரு சுவாரஸ்யமான மனக்குறியீட்டை நாம உருவாக்கலாம். சொல்லுங்க, மாணவர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பெரிய முள் குத்தினால் காயம் வரும் அப்படின்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. இப்போ பெரிய முள் அப்படின்றது ஆசிரியரான பெருவாயின் முள்ளியார் என்பதையும், காயம் அப்படின்றது அவர் பிறந்த ஊரான கயத்தூர் என்பதையும் உங்களுக்கு உடனே ஞாபகப்படுத்தும். ஆடா, ரொம்ப அருமையான யுக்தி இது. தேர்வுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். இப்போ இந்த ஆசாரக்கோவை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்க்கலாம். ஆசாரக்கோவை அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு அர்த்தம். ஆசாரம்னா ஒழுக்கம், கோவைனா தொகுத்து சொல்வது. இது 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. இதுல மொத்தம் 100 வெண்பாக்கள் இருக்கு. இதையும் ஒரு சின்ன குறிப்பா வச்சுக்கலாம். 100க்கு 100% நல்ல ஒழுக்கத்தை பத்தி பேசுறதால இதுல 100 வெண்பாக்கள் இருக்குன்னு தொடர்பு படுத்திக்கோங்க. சூப்பர். இந்த நூல்ல மனித வாழ்க்கையை செதுக்கிற 8 நற்பண்புகளை ஆசிரியர் பட்டியலிடுறார். அந்த 8 பண்புகளையும் ஒட்டுமொத்தமா மனப்பாடம் பண்ணாம உணர்வுகளோட அடிப்படையில சிறு சிறு தொகுப்புகளா பிரிச்சு புரிஞ்சிக்கலாம். முதல் தொகுப்புல பிறரோடு நாம எப்படி பழகுறோம் அப்படிங்கறதுக்கான 2 பண்புகள் வருது. முதல் பண்பு நன்றியறிதல், அதாவது 2வது பொறையுடைமை. இது ரொம்ப ஆழமான வார்த்தை. பிறர் செய்யற தீமைகளை பொறுத்துக்கிறது. ஆமா, இந்த இடத்துல பொறையுடைமை அப்படிங்கறத வெறும் சகிப்புத்தன்மைன்னு சாதாரணமா கடந்துட முடியாது. கண்டிப்பா அது மனதளவுல ஒருத்தன் அடையிற முதிர்ச்சியை குறிக்குது. உண்மைதான். தனக்கு தீங்கு செஞ்சவரை தண்டிக்கிற வலிமை இருந்தும் அதை பொறுத்துக்கிற மனப்பான்மையை தான் ஆசிரியர் இங்க சொல்றார். ரொம்ப சரியான பாயிண்ட். அடுத்த தொகுப்புல நமது செயல்கள் மற்றும் சொற்கள் சார்ந்த 2 பண்புகள் இருக்கு. இன்சொல் மற்றும் இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை. இன்சொல்னா எப்பவுமே இனிமையான சொற்களை மட்டுமே பேசுறது. இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை அப்படிங்கறதுல ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. ஆமா, மனிதர்களுக்கு மட்டுமில்ல, எந்த ஒரு உயிருக்கும் ஒரு சின்ன எறும்பாக இருந்தா கூட அதுக்கு துன்பம் தராம இருக்கிறது. இது அந்த அஹிம்சை சிந்தனையோட வெளிப்பாடுன்னு நாம புரிஞ்சுக்க முடியுது. சரியா சொன்னீங்க. இப்போ அடுத்ததா ஒரு மனிதனோட தனிப்பட்ட மற்றும் சமூக வளர்ச்சிக்கான 2 பண்புகளை பார்ப்போம். 5வது பண்பு கல்வி, அதாவது முறையான அறிவை பெறுவது. 6வது ஒப்புரவு. இந்த ஒப்புரவுங்கிற வார்த்தை தான் நிறைய பேருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆமா, ஒப்புரவுன்னா எல்லாரையும் சமமா மதித்து பேணுவதுன்னு அர்த்தம். இது வெறும் ஈகை அல்லது பரிதாபப்பட்டு தானம் கொடுக்கறது கிடையாது. கண்டிப்பா. தானம்னா தன்னிடம் இருக்கிறத இல்லாதவங்களுக்கு பரிதாபப்பட்டு கொடுக்கறது. ஆனா ஒப்புரவுங்கிறது சமூகத்துல எல்லாரையும் தமக்கு நிகரானவர்களா நினைச்சு உதவுறது. அந்த காலத்திலேயே சொல்லப்பட்ட மிகச்சிறந்த சமூக நீதி சிந்தனை இது. அருமையான விளக்கம். அடுத்து இறுதியா உள்ள 2 பண்புகள் நமது விவேகம் மற்றும் சூழல் சார்ந்தது. 7வது பண்பு அழிவுடைமை. எந்த ஒரு செயலையும் நல்ல அறிவோடு சிந்தித்து செயல்படுறது. 8வது பண்பு நல்லினத்தாரோடு நட்டல். நட்டல்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்னு பொருள். அதாவது நற்பண்புகள் உள்ள நல்லவர்களோடு மட்டுமே நாம நட்பு வச்சுக்கணும். இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இந்த 8ஐயும் வெறும் பழக்கங்கள்னு சொல்லல. ஆமா, இது ரொம்ப முக்கியமான இடம். அவர் இத ஆசார வித்து அப்படின்னு சொல்றாரு. வித்துனா விதை. ஏன் இத விதைன்னு சொல்லணும்? ஒரு விதைய மண்ணுல போட்ட உடனே அது பெரிய மரமாகிடாது. அதே போலதான் நற்பண்புகளும்.
இன்னைக்கு நாம விதைக்கிற ஒரு சின்ன நல்ல பழக்கம் உடனே பெரிய மாற்றத்தை தராது. கண்டிப்பா தராது. ஆனா தொடர்ந்து அந்த பண்பை நனைவிலி மனதளவுல, அதாவது சப்கான்ஷியஸ் லெவல்ல நாம பின்பற்றும் போது அது குணத்துல ஆழமா வேரூன்றிடும். நாளடைவில் அது ஒரு பெரிய விருட்சமா வளர்ந்து நிழல் தரும் அப்படிங்கிற ஆழமான கருத்தை தான் அந்த வித்துன்ற சொல் உணர்த்துது. மிகச்சரி. இந்த 8 வித்துகளையும் அதற்கான அர்த்தங்களையும் நாம ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். அடுத்ததா நாம பார்க்க போறது முற்றிலும் மாறுபட்ட ஒரு களம். ஏட்டு இலக்கியத்திலிருந்து வாய்மொழி இலக்கியத்துக்கு மாறப் போறோம். அதுதான் தாலாட்டு. நமக்கு தரப்பட்ட பாடம் கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்னு தொடங்குற ஒரு பாடல். இந்த தாலாட்டுங்கிற வார்த்தையோட வேர்ச்சொல்ல கவனிச்சிருக்கீங்களா? தாள் கூட்டல் ஆட்டு. இதுல தாள் அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம். வாய்மொழி இலக்கியத்தோட மிகச்சிறந்த உதாரணம் இது. தாய் தன் நாக்க அசைச்சு ஒருவித இனிமையான ஓசையை எழுப்பி குழந்தைய தூங்க வைக்கிறதால இதுக்கு தாலாட்டுன்னு பேர் வந்துச்சு. இது ஓலைச்சுவடிகளை எழுதி வச்சு பாதுகாக்கப்பட்ட இலக்கியம் கிடையாது. தலைமுறை தலைமுறையா உழைக்கும் மக்களோட வாழ்க்கையிலிருந்து உருவானது. ஆமா, சாதாரண மக்களோட எழுதப்படாத கலைக்களஞ்சியங்களா இந்த தாலாட்டு பாடல்கள் இருக்கு. இந்த பாடல்ல இன்னொரு வியக்கத்தக்க உத்தி பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு சாதாரண வீட்ல தொட்டில்ல உறங்குற குழந்தைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஆண்ட மூவேந்தர்களோட சிறப்புகளோடு ஒப்பிட்டு தாய் பாடுறாங்க. இத தேர்வுக்கு எளிதா ஞாபகம் வச்சுக்க நாம சில குறியீடுகளை பயன்படுத்த போறோம். முதல்ல சேரநாடு. பாடல்ல குழந்தைய சேரநாட்டு முத்தேனோ அப்படின்னு தாய் கொஞ்சுறாங்க. முத்தேன் அப்படிங்கிறது கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் அப்படின்னு 3 வகையான தேன்களை குறிக்குது. இதை எப்படி நினைவில் வச்சுக்கிறது? சேரநாடு அப்படின்னாலே நமக்கு உடனே நினைவுக்கு வருது மலைகள் நிறைந்தது தானே. மலைப்பகுதியில தான் இந்த அரிய வகை தேன்கள் கிடைக்கும். சரியா சொன்னீங்க. அதனால சேரநாடுனா மலைகள், மலைகள்னா முத்தேன் அப்படின்னு குறிப்பெடுத்துக்கோங்க. அடுத்து சோழ நாடு. சோழ நாட்டு முக்கணியம் அப்படின்னு பாடுறாங்க. முக்கணின்னா மா, பலா, வாழை. இதற்கான குறியீடு விவசாயம். சோழ நாடு எப்போதுமே காவிரி பாயும் விவசாய பகுதியா புகழ் பெற்றது. விவசாயம் செழிக்கும் இடத்துல அறுசுவை விருந்துக்கு குறைவே இருக்காது. அதனால வாழை இலை விரிச்சு மா பலாவோடு விருந்தளிப்பாங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. அப்போ சோழ நாடுனா விவசாயம், விவசாயம்னா முக்கண்ணின்னு தொடர்பு படுத்திக்கோங்க. இறுதியா பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டு முத்தமிழோ அப்படின்னு தாய் பாடுறாங்க. முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம். இதற்கான யுக்தி ரொம்ப நேரடியானது. பாண்டியர்கள்னாலே நமக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் அவங்க சங்கம் வச்சு தமிழ் வளர்த்ததுன்னு தான் ஞாபகத்துக்கு வரும். அதே பாண்டியர்கள் தான் மக்களோட பசிய போக்க குளம் வெட்டி அணை கட்டி காத்தவங்க. அப்போ பாண்டியர்கள்னா சங்கம், சங்கம்னா முத்தமிழ் அப்படின்னு மனசுல பதிய வச்சுக்கோங்க. ரொம்ப சுலபமா புரிஞ்சிருக்கும். இந்த பாடல்ல வர்ற சில முக்கியமான சொற்பொருள்களையும் நம்ம பாத்துடணும். நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை, பண் அப்படின்னா இசை, பார்னா உலகம், இழைத்து அப்படின்னா பதித்துன்னு அர்த்தம். இந்த வார்த்தைகளை நீங்க நேரடியாக விடைத்தாள்ல பயன்படுத்துறது உங்க மதிப்பெண்களை கண்டிப்பா உயர்த்தும். இப்போ நாம ஆசாரக்கோவை அப்புறம் தாலாட்டு 2 பாடல்களோட மையக் கருத்துக்கள், குறியீடுகள் எல்லாத்தையும் விரிவா அலசிட்டோம். ஆமா, இந்த தகவல்கள் உங்க நினைவுல எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படின்னு உறுதி செய்ய வேண்டிய நேரம் இது. அதுக்காகவே வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த 40 வினாக்கள் கொண்ட ஒரு வார்த்தை கேள்வி பதில் பகுதி. இது தேர்வுக்கு தயாராகுபவங்களுக்கான பிரத்யேகமான திருப்புதல் பகுதி. நாம 2 பேரும் மாறி மாறி கேள்விகளை கேட்க போறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து மனசுக்குள்ள பதில சொல்லி சரி பார்த்துக்கோங்க. தொடங்கலாம். முதல் கேள்வி, ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். அருமை. அடுத்த கேள்வி, பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? கயத்தூர். 3வது கேள்வி, இந்த ஆசிரியர் மற்றும் ஊரை நினைவில் வைக்க நாம பயன்படுத்திய குறியீடு என்ன? பெரிய முள் குத்தினால் காயம். சரி. அடுத்த கேள்வி, ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இப்ப நான் சில கேள்விகள் கேட்கிறேன். தாராளமா கேளுங்க. ஆசாரக்கோவை எந்த நூல் தொகுப்பைச் சேர்ந்தது? 10 கீழ்கணக்கு. ஆசாரக்கோவையில் உள்ள வெண்பாக்கள் எத்தனை? 100. பிறர் செய்த உதவியை மறவாமல் இருப்பதை குறிக்கும் சொல்? நன்றி அறிதல். பிறர் செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வதை குறிக்கும் சொல்? பொறையுடைமை. எப்போதுமே இனிய சொற்களை பேசுவது? இன்சொல். எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாமல் இருப்பதை குறிப்பது? இன்னா செய்யாமை. இப்போ ஏமுறை நான் கேக்குறேன், கேளுங்க. எல்லோரையும் சமமாக மதித்து பேணுவதை குறிக்கும் சொல் எது? ஒப்புரவு. எந்த ஒரு செயலையும் விவேகத்துடன் சிந்தித்து செயல்படுவது? அறிவுடைமை. நற்பண்புகள் உள்ள நல்லவர்களோடு நட்பு கொள்ளுதல். நட்டல். பெருவாயின் முள்ளியார் இந்த 8 நற்பண்புகளையும் என்னவாக உருவகப்படுத்துகிறார்? ஆசார வித்து அல்லது விதை. நல்லொழுக்கங்களை விதைக்கும் விதைகள் என ஆசாரக்கோவை கூறுவது எத்தனை? 8. இப்போ சில பிரித்தெழுதுக கேள்விகள் நான் கேக்குறேன். சரி, பதில் சொல்ல நான் தயார்.
நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பொறை கூட்டல் உடைமை. அறிவு கூட்டல் உடைமை என்பதை சேர்த்து எழுதுக. அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் என்பதை சேர்த்து எழுதுக. இவை எட்டும். இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? வன்சொல். இப்போ வாய்மொழி இலக்கியத்திலிருந்து நான் கேள்விகள் கேட்கிறேன். சரி, தாலாட்டு பகுலிய பார்க்கலாம். தாலாட்டு என்பது எந்த வகை இலக்கியத்தைச் சேர்ந்தது? வாய்மொழி இலக்கியம். தாள் என்ற சொல்லின் பொருள் என்ன? நாக்கு. தாலாட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. தாழ் கூட்டல் ஆட்டு. நந்தவனம் என்பதன் பொருள் என்ன? பூஞ்சோலை. பண் என்பதன் பொருள் என்ன? இசை. இப்ப மூவேந்தர்கள் பகுதிக்கு நீங்க மாறுங்க. சரி, நான் கேக்குறேன். பார் என்பதன் பொருள் என்ன? உலகம். இழைத்து என்பதன் பொருள் என்ன? பதித்து. சேரநாடு எதற்கு புகழ் பெற்றது? முத்தேன். முத்தேன் என்று குறிப்பிடப்படுபவை யாவை? கொம்புத்தேன், மழைத்தேன், கொசுத்தேன். சேர நாட்டிற்கான நினைவாற்றல் குறியீடாக நாம் எதை பார்த்தோம்? மலைப்பகுதி. சரி, இப்போ சோழ நாடு பாண்டிய நாடு நான் கேக்குறேன். கேளுங்க. சோழ நாடு எதற்கு புகழ் பெற்றது? முக்கணி. முக்கணி என்று குறிப்பிடப்படுபவை யாவை? மா, பலா, வாழை. சோழ நாட்டிற்கான நினைவாற்றல் குறியீடாக நாம் எதை பார்த்தோம்? விவசாயம் மற்றும் அறுசுவை விருந்து. பாண்டிய நாடு எதற்கு புகழ் பெற்றது? முத்தமிழ். முத்தமிழ் என்று குறிப்பிடப்படுபவை யாவை? இயல், இசை, நாடகம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் யார்? பாண்டியர்கள். அருமையான திருப்புதல் இது. மீதம் இருக்கிற கேள்விகளை நான் கேட்டு முடிச்சிடுறேன். கேளுங்க, இன்னும் 4 கேள்விகள் தான் இருக்கு. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலை என்பதை சேர்த்து எழுதுக. வாழை இலை. இதுதான் இறுதி வினா. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? மறைந்த. ரொம்ப சிறப்பா பதிலளிச்சிங்க. இந்த 40 வினாக்களும் இந்த 2 பாடங்களோட ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் உள்ளடக்கியவை. ஆமா, தேர்வுக்கு செல்வதற்கு முன் இந்த வினா விடைப்பகுதியை மட்டும் நீங்க மீண்டும் ஒரு முறை கேட்டு திருப்புதல் செஞ்சுக்கிட்டா போதும். எந்த கேள்வியாக இருந்தாலும் மிக எளிதாக விடையளிக்க முடியும். ஒரு பரந்த கோணத்துல இதை பொருத்தி பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. பாடத்திட்டத்துல இவை வெறும் மதிப்பெண்களுக்காக மட்டும் வைக்கப்படல. கண்டிப்பா. பெருவாயின் முள்ளியாரோட ஆசாரக்கோவை நாம எப்படிப்பட்ட சமூக பொறுப்புள்ள மனிதனா மாறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான வரைபடம். அதே போல வாய்மொழி இலக்கியமான தாலாட்டு நாம யார், சாதாரண மக்களோட வாழ்வில இலக்கியம் எப்படி இரண்டர கலந்திருந்தது அப்படின்னு காட்டுற நம்ம பண்பாட்டோட அடையாளம். இந்த வரலாற்று புரிதலோடு நீங்க தேர்வை அணுகும்போது தகவல்கள் தானாகவே உங்க நினைவுல நிற்கும். இந்த ஆழமான அலசலின் மூலமா தேர்விற்கு தேவையான அத்தனை குறிப்புகளையும் நீங்க ஒரு கையேடு போல பெற்றிருப்பீங்கன்னு நம்புறோம். விடை பெறும் முன் உங்களுக்கான ஒரு சிந்தனை தூண்டலை நான் முன்வைக்க விரும்புறேன். ரொம்ப முக்கியமான பகுதி இது. சொல்லுங்க. தாழ்னா நாக்கு. அந்த நாக்கு அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்ற சொல் உருவானதுன்னு இன்னைக்கு நாம பார்த்தோம். ஆமாம். இது போல நம்ம தினசரி வாழ்க்கையில சாதாரணமா பயன்படுத்துற வேறு எந்தெந்த தமிழ் வார்த்தைகளுக்குள்ள நம்ம உடலோட அசைவுகளோ அல்லது இது போன்ற ஆழமான காரணங்களோ மறைந்திருக்குன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இதை பற்றி சிந்தியுங்கள், தேடுங்கள். தமிழ் மொழியோட ஆழம் நீங்க தேட தேட சுவாரஸ்யங்களை கூட்டிக் கொண்டே இருக்கும். மீண்டும் ஒரு சிறப்பான அலசலில் சந்திப்போம். நம்பிக்கையோடு தேர்விற்கு தயாராகுங்கள்.